ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 192. இதில் ஆழ்வாரின் திருட்டு எனும் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான திருமங்கை மன்னர் இல்லக்கிழத்தியிடம் தாம் கூறியபடி திருமால் அடியார்களுக்கு தொண்டு செய்ய நினைத்து அவ்வாறே ஒவ்வொரு நாளும் 1000 பக்தர்களுக்கு அன்புடன் சுவையோடு கூடிய உணவு இட்டு அவர்களுக்கு தொண்டு செய்து வந்தார். பெண் ஒருத்தியின் அழகில் மயங்கி அவள் மீது கொண்ட காதலை முன்னிட்டும் பெருமாள் பக்தராக மாறிய அவருக்கு அழகிற்கெல்லாம் அழகான அந்த பரம்பொருளின் அழியா பேர் அழகிலே மனம் ஒன்றி அந்த பெருமாள் மீது காதலாகி மாறிவிட்டது. இப்படியாக அவர் நாள்தோறும் 1000 பாகவதர்களுக்கு அமுதுபடி செய்து வந்ததால் அவருடைய செல்வங்கள் குறைந்து கொண்டு வந்தன. அதனால் சோழ மன்னருக்கு சிறிய அரசன் என்ற முறையில் கப்பம் கட்டுவதையும் கைவிட்டு விட்டார். அவ்வப்போது அவனை போய் பேட்டி காணாமலும் இருந்தார் அவர். இப்பொழுது சோழ மன்னன் அவரின் செயல்களை கேள்விப்பட்டு கோபம் கொண்டு தூதுவர்களை அவரிடம் கப்பம் பெற்று வரும் பொருட்டு அனுப்பி வைத்தான். அந்த தூதுவர்கள் திருமங்கை மன்னரான பரகாலரிடம் சென்று கப்பம் கேட்க அவர் இதோ தருகிறோம் நாளை தருகிறோம் என நாளை கடத்தி வந்தார். முடிவில் அவர்கள் வற்புறுத்தி கேட்டும் பயன் இல்லாமல் உடனே கப்ப பொருளை கொடுக்காவிட்டால் இரும்பு சங்கிலிகளால் உன்னை கட்டி கொண்டு போய் எம்முடைய அரசர் முன்னிலையில் விடுவோம் என்றார்கள். இதனை கேட்டதும் பரகாலர் கொதித்து எழுந்தார். அவர் கண்கள் சிவந்தன. அந்த வீரர்களை நோக்கி, பேதைகால், என்னையா சங்கிலியால் கட்டுவீர்கள் என கோபத்துடன் கூறி அவர்களை தாக்கினார். அவர் தாக்குதலுக்கு ஈடு கொடுக்க முடியாத அந்த வீரர்கள் அங்கு இருந்து ஓட்டம் பிடித்தார்கள். சோழ மன்னரிடம் ஓடி வந்து அந்த செய்தியை கூறினார்கள். பரகாலரின் அடாத செயலை அறிந்த சோழன் வரிபுலி போல் கோபத்தால் உருமினான். உடனே படைகளை திரட்டிக்கொண்டு திருமங்கையை அடைந்தான். அதற்கு முன்பே ஒற்றர்கள் மூலம் அதை அறிந்த திருமங்கை மன்னர் தயாராக தம் படையோடு எதிர் நின்றார். இரு பெரும் படைகளும் மோதின. பரகாலரின் வீரத்தின் முன் சோழ படைகள் நிற்க முடியாமல் தோற்று ஓடின. பரகாலரின் வீரத்தைக் கண்டு சோழன் பெரும் கவலை அடைந்தான். அவன் கவலையை பரகாலர் உணர்ந்து கொண்டார். தம் குதிரை சோழனின் அருகே செலுத்தி சென்று நின்றார். இப்பொழுது சோழன் கண்கள் சிவக்க சினத்துடன் அவரை நோக்கி, பெரு வீரனே, உனக்கு நான் செய்த நலன்களை மனதில் சிறிதும் நினைக்காமல் நன்றி கடனை மறந்து என்னை எதிர்க்கவும் துணிந்துவிட்டாய். இதுதான் கற்றறிந்த உன்னை போன்றவர்களுக்கு தகுதியோ என்றார் அவர். பரகாலர் சோழ மன்னனின் பேச்சை கேட்டதும் மிகவும் வருந்தினார். சோழ மன்னனுக்கு நன்றி கடன் பட்ட நாம் இவ்வாறு நடந்து கொண்டது தவறு என நினைத்தாலும், மன்னரே, நீர் முன்பு அனுப்பிய தூதுவர்கள் என்னிடம் தவறாக நடந்து கொண்ட காரணத்தால் நான் அவ்வாறு செய்தேன். அதை பற்றி சிந்தித்து பாராமல் என்னுடன் போர் புரிய வந்துவிட்டீர்கள். நானும் உம்முடன் போரிட்டேன். ஆனால் இனி நான் போர் புரிய மாட்டேன். இனி நீங்கள் செய்ய நினைத்ததை செய்வீராக என்றார் அவர். இப்பொழுது சோழ மன்னன் கூறினான், என் அருமை தோழனே, உன்னுடைய குண நலன்களை நான் அறிவேன். ஆதலால் உன்னை இழக்க என் மனம் விரும்ப கிடையாது. இருந்தாலும் உன்னிடமிருந்து கப்பப் பொருளை பெருமட்டும் உன்னை சிறைப்படுத்துவேன் என பரகாலரை நோக்கி கூறினான் சோழ மன்னன். இப்பொழுது பரகாலர் பாம்பனையில் பள்ளி கொண்ட பரந்தாமனை மனதில் நினைத்து, எம்பெருமானே, உனக்கு தொண்டு புரியும் நினைப்பால் உன் அடியவருக்கு உணவளித்து என் செல்வத்தை எல்லாம் இழந்து விட்டேன். ஆதலால் சோழருக்கு செலுத்த வேண்டிய
திரைப்பொருளையும் செலுத்தவில்லை. என் தொண்டு குறையுடன் நிற்காமல் அவருக்கு திரையும் செலுத்த வேண்டும். இதற்கு நீ அருள் செய்யாவிட்டால் நான் என்ன செய்வேன்? என் உயிரான இறைவனே, என் துன்பம் நீங்குவரை நான் உணவும் கொள்ளேன் என கூறி 3 நாள் வரையிலும் உணவு உட்கொள்ளாமல் இருந்தார் அவர். இப்பொழுது காஞ்சிபுரம் என்றும் திருக்கச்சி என்றும் வழங்கப்படும் அத்தியூரின் இறைவனான வரதராஜ பெருமாள் திருமங்கை மன்னரின் மனநிலையை அறிந்தார். 3ஆம் நாள் இரவு பரகாலரின் கனவிலே அந்த பெருமாள் தோன்றி, ஓ அன்பனே, கவலை வேண்டாம், சோழ மன்னருக்கு செலுத்த வேண்டிய கப்பப் பொருளை நாம் தருகிறோம், கட்சிக்கு வருக என கூறி மறைந்து அருளினார். இப்பொழுது பரகாலர் தம் இறைவன் தமக்கு கனவிலே கூறிய மொழியை நினைத்து மகிழ்ந்தார். அமைச்சர்கள் இடம் தம்மை கச்சியம்பதிக்கு அழைத்துச் சென்றால் திரைப்பொருளை தருவதாக கூறினார். அவர்களும் அவ்வாறே அவரை காவலர்களோடு கட்சிக்கு அழைத்துச் சென்றார்கள். கட்சிக்கு வந்த பரகாலர் அங்கு பல இடங்களில் தேடியும் பொருள் கிடைக்காமையால் மிக மிக வருந்தினார். அதன் காரணமாக எழுந்த மனச்சோர்வில் உறங்கிவிட்டார். மீண்டும் அவர் கனவிலே வரதராஜ பெருமாள் தோன்றி, ஓ என் அன்பனே, கவலைப்பட வேண்டாம், நாம் குறித்த பொருட்குவியல் வேகவதி ஆற்றின் கரையிலே இருக்கிறது என கூறி அந்த பொருள் இருக்கும் இடத்தையும் சொல்லி மறைந்து விட்டார். அதன்படி திருமங்கையார் அமைச்சர்களோடு சென்று அந்த பொருட்குவியலை எடுத்தார். சோழனுக்கு செலுத்த வேண்டிய திரைப்பொருளை கொடுத்தார். பிறகு அவரை அமைச்சர்கள் உறையூருக்கு அழைத்து வந்து சிறை கோட்டத்தின் வெளியே நிறுத்திவிட்டு தங்கள் மன்னனிடம் வந்தார்கள். இப்பொழுது பரகாலர் தந்த பொருளை அரசனிடம் காட்டி அது கிடைத்த விவரத்தை கூறினார்கள். மன்னன் அவற்றையெல்லாம் கேட்டு வியப்படைந்தான். தன் தவறை உணர்ந்தான். திருமாலின் அடியவராகிய பரகாவலரை துன்பத்திற்கு ஆளாக்கியதை நினைத்து வருந்தினான். உடனே அவரை அழைத்து வரும்படி அமைச்சர்கள் இடம் கூறினான். அமைச்சர்கள் பரகாலரிடம் சென்று அவரை வணங்கி, வரதராஜ பெருமாளின் பெருமருளை பெற்ற பெரியவரே, உம்மை எமது மன்னர் காண விரும்புகின்றார் என்றார்கள். பரகாலரும் அது அந்த இறைவனின் திருவருளே என கருதியவராக மன்னனிடம் வந்தார். சோழ மன்னன் அவரை பலவாறாக போற்றி மகிழ்ந்தான். தனக்கு அவர் அளித்த திரைப்பொருளை திருமால் தாசர்களுக்கு அமுது அளிப்பதில் செலவிட்டு தன் தோஷத்தை நீக்கிக் கொண்டான். பிறகு அவன் திருமங்கை மன்னரிடம் ஒரு வேலை கொடுத்து தேரில் ஏற்றி சற்று தூரம் அவருடன் வந்து விடைபெற்று அவரை திருமங்கை நகருக்கு அனுப்பி வைத்தான். இப்பொழுது குமுதவல்லியார் தன் மணாளரை சோழ மன்னர் சிறைப்பிடித்து சென்றதால் மிகவும் வருந்தி என்ன செய்வது என புரியாமல் வாடியிருந்தாள். அந்த அம்மையார் தன் மணாளர் திரும்பி வந்த செய்தியை கேட்டு மகிழ்ந்து உடனே அவரை காண நினைத்தாள். அப்போது பரகாலர் தன் தேவியின் அருகில் வந்தார். பிரிந்தவர் ஒன்று கூடினார்கள். அங்கே பெருமகிழ்ச்சி வெள்ளமென பாய்ந்தது. இப்பொழுது மீண்டும் திருமங்கையார் அன்று முதல் எந்தவித இடையூறும் இல்லாது அரங்கப் பெருமானின் அடியவர்களுக்கு திருத்தொண்டுகள் பல புரிந்து வந்தார். இப்படியாக நாளும் இறைவன் தமக்களித்த பொருட்களையெல்லாம் செலவிட்டார். சிறிது நாட்களிலேயே அந்த பொருட்கள் அனைத்தும் செலவாகி தீர்ந்துவிட்டன. அதனால் மனம் வருந்தி செய்வது அறியாது மயங்கினார். இறுதியில் வழிப்பறி செய்தாவது திருமாலவன் அடியவர்களுக்கு அமுது அளிப்பதும் ஆலயப்பணி புரிவதுமான தொண்டை இனிது நடத்த வேண்டும் என மனம் கொண்டார். அதன்படி பரகாலர் திருமண கொள்ளையில் உள்ள அரச மரத்தடியில் ஒரு கொள்ளை கூட்டத்தோடு பதுங்கியிருந்தார். அதர்மமான வழிகளில் பொருள் ஈட்டிய செல்வந்தர்கள், கயவர்கள் முதலானவர்கள் வரும்போதெல்லாம் வழிப்பறி செய்து அதனால் கிடைத்த பெரும் பொருட்களை கொண்டு அடியார்களுக்கு தொண்டு செய்து வந்தார். ஆனால் இவர் வழிப்பறி செய்யும்போது திருமாலின் குறியாக நெற்றியில் திருமண் இட்டிருக்கும் வைஷ்ணவரின் பொருட்களை மட்டும் கொள்ளையடிக்க மாட்டார். இப்படியாக இருக்கும் சமயம் ஒரு நாள் நெற்றியில் திருமண் இடாத பெண்ணொருத்தியை பரகாலர் வழிமறித்து அவள் கையிலிருந்த வெள்ளி கிண்ணத்தை பறித்தார். அப்போது அந்த பெண் சிரித்து, நாராயணன் நம் சொத்தை ஏற்றுக்கொண்டான் என கூறினாள்.
உடனே பரகாலர் திடுக்கிட்டு அந்த கிண்ணத்தை போட்டுவிட்டு திரும்பி போய்விட்டார். இப்பொழுது திருமால் தம்முடைய பெரிய அருளை என்னும் திருத்தொண்டராகிய பரகாலர் தவறான வழி செல்லுதலை தடுத்தாட்கொள்ள நினைத்தார். தம் தேவியாருடன் பொன்மணி மாலைகளை அணிந்து திருமண கோலம் கொண்டு புதுமண தம்பதிகளின் சுற்றத்தாராக சேனை தலைவர் ஆகியோருடன் புறப்பட்டார். பரகாலர் வழிப்பறி கள்ளராக மறைந்து இருக்கும் அரச மரத்தடி சாலை வழியே வந்தார். பரகாலர் அவர்களை கண்டதும் அவர்கள் முன் தம் கொள்ளை படையுடன் பாய்ந்து அவர்களை சூழ்ந்து கொண்டார். அன்பு உடையவர்களே, ஏதும் மறைத்து கொள்ளாமல் உங்கள் நகைகளையெல்லாம் கலற்றி கொடுத்து விடுங்கள். இல்லையென்றால் எங்கள் வாள் முதலிய படைகளுக்கு உங்கள் உயிர்கள் பலியாகிவிடும் என்றார் அவர். உடனடியாக எல்லோரும் தங்கள் நகைகளையும் அணிமணிகளையும் கலற்றி கொடுத்து விட்டார்களா என ஆராய்ந்தார். மாப்பிள்ளையின் வலக்கையின் ஒரு கை விரலில் மட்டும் ஒரு மணி ஆளி இருப்பதைக் கண்டு இதை ஏன் கலற்றி தரவில்லை என கேட்டார். இதை கலற்ற முடியவில்லையே என்றார் மணமகன் வேடம் புனைந்திருந்த மணிவண்ண பெருமாள். இப்பொழுது பரகாலர் உடனே தம் பற்களால் கடித்து அந்த கை விரலியை கலற்றினார். மாப்பிள்ளையான பெருமாளோ நம் கலியனோ என்றார். பிறகு அவர்கள் கொடுத்த பொருட்களை பரகாலர் தம் பணியாளரை கொண்டு மூட்டை கட்டச் சொன்னார். அந்த பொருட்களை மூட்டை கட்டியபின் அவற்றை எடுத்துக்கொள்ள சொன்னார். அவர்கள் அதை தூக்க முயன்றார்கள். அந்த பொருள் மூட்டையோ மிகவும் கனத்தது. அவர்களால் அதை தூக்க முடியவில்லை. அதைக் கண்டு வியப்படைந்த பரகாலர் தாமே அந்த மூட்டையை தூக்க நினைத்து அதை எடுக்க முயன்றார். அவராலும் அதை தூக்க முடியவில்லை. அதை சிறிதும் அசைக்க கூட முடியவில்லை. அதனால் பரகாலர் மிகுந்த கோபம் கொண்டார். மணமகனை நோக்கி, ஓ, இப்பொருள் மூட்டையை நாங்கள் தூக்க முடியாதபடி ஏதோ ஒரு மந்திரத்தை போட்டு விட்டாய். அந்த மந்திரத்தை எமக்கு நீ சொல்லாவிட்டால் வாளினால் உன்னை கொன்று விடுவேன் என்றார் அவர். மணமகனார், என் அருகிலே வா, அந்த மந்திரத்தை கூறுகிறேன் என்றார் அவர். பரகாலர் அவர் அருகே சென்றார். எம்பெருமானாகிய இறைவன் அவரது வலது காலில் அஷ்டாட்சர மந்திரமான திருவு எட்டெழுத்தை உபதேசித்தார். அதை கேட்டதும் பரகாலர் அகக்கண் திறந்து பெற்றதாயினும் ஆயினச் செய்யும் நலந்தரு சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா எனும் நாமம் என வாயார நன்றி கூறி திகைத்து நின்றார். மணப்பெண் கோலம் பூண்டிருந்த மகாலட்சுமி பேரருள் பொங்கும் கண்களால் பரகாலரை பார்த்தால். பிறகு அவர்கள் அனைவரும் மறைந்து விட்டார்கள். இப்பொழுது பரகாலருக்கு ஞான தெளிவு பிறந்துவிட்டது. திருமகள் நாதனே தம்மிடம் திருவிளையாடல் புரிந்தான் என்பதை அறிந்ததும் அந்த திருமகள் நாதனை போற்றி புகழ்ந்தார். தம் ஞான குறைவையும் இறைவனின் அருளையும் தாம் பெற்ற மந்திரத்தின் சிறப்பையும் எண்ணியவராக கண்களில் நீர்வழிய மனம் கரைந்தார். உடனே தம்முடைய உள்ளத்தே எழுந்த பெரிய அன்பினால் வாடினேன், வாடி வருந்தினேன், மனத்தார் பெருந்துயர் இடும் பையில் பிறந்து கூடினேன், கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கலவியை கருதி ஓடினேன், உய்வதோர் பொருளால் உணர்வு எனும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன், நாடி நான் கண்டுகொண்டேன் நாராயணா எனும் நாமம் என தொடங்கி 10 பாசுரங்களை பாடினார். பரகாலர் இவ்வாறு பாடியவுடன் ஸ்ரீ விஷ்ணு பரமாத்மா தம் தேவியான மகாலட்சுமியோடு பெரிய திருவடிகளான கருடன் மீது ஏறி சங்கு சக்கரதாரியாக அவர் முன் வானில் தோன்றி, எம்மருட் செல்வனே, உன்னுடைய பைந்தமிழ் பாடல்களை நாம் கேட்டு இன்புற விளைகின்றோம். ஆதலால் நாம் கோவில் கொண்டுள்ள திருத்தலங்களுக்கெல்லாம் சென்று உலகம் உய்யும் பொருட்டு எம்மை பைந்தமிழ் பாசுரங்களால் பாடுவாயாக என கூறி மறைந்து அருளினார். இப்பொழுது பகவான் கிருஷ்ணரின் கட்டளைப்படி ஆளி நாடரான திருமங்கை ஆழ்வாரும் பெரிதும் மகிழ்ந்து உடனே தம் தலயாத்திரை தொடங்கிவிட்டார். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.